ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க. மேலும் 50% ஆஃபர்லையும் நமக்கு தர்றாங்க. இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா ப்ளே ஸ்டோரில் போய் பைமோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. மேலும் வெல்கம் கிட்னு வெறும் 999க்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு 23 ப்ராடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இப்போது சுவையான வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க, கேரட், பீன்ஸ், குடை மிளகாய். இதில் நீங்கள் முட்டைக்கோஸ் வேணாலும் போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை அதனால் நான் போடலை. அதுக்கப்புறம் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், தேவையான அளவு கொத்தமல்லி தழை. ஒரு பாக்கெட் நூடுல்ஸை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தேவையான அளவு தண்ணி, உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அது எதுக்காகனா ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த கேரட், பீன்ஸ், பட்டாணி, கொடை மிளகாய் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி இதை நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும். 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த காய் நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம நூடுல்ஸ் வாங்கும்போதே அதுலேயே ஒரு பேக்கெட் மசாலா உள்ளே இருக்கும், அதை வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸ்டவ் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி சாஸ்,
எல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை மேலால் போட்டு தூவிடுங்க. தூவி ஒரு கிளறிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.